என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்றும் இல்லைப்பா, சிக்கன் கறி செய்யலான்னு இருக்கேன்ப்பா. சிக்கன் கறியா? செம்ம ஐட்டம் ஆச்சுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா செஞ்சு காட்டிடலாம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். சிக்கன் கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. குக்கிங் ஆயில். ஆமாப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? இதோப்பா 4 சைஸ் 4 பெரிய வெங்காயம் வச்சுட்டேன் கட் பண்ணி. 4 சைஸா 4 வெங்காயமா? 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அது போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆமாப்பா. 50 ml எண்ணெயில வந்துட்டு 4 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி. ஆமா, வதக்கிருக்கேன். உப்பெல்லாம் சேர்க்கல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தக்காளி 3 தக்காளி, ஒரு வந்து பச்சை மிளகாய். ஓகே. இதே நல்லா போட்டு வதக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து துருவுல இஞ்சி. ஓகே. துருவுல பூண்டு. ஓகே. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கரெக்ட்டா? வதக்கி இருக்கேன். இப்பதான் உப்பு போடுவேன் பாரு. எவ்வளவுமா உப்பு போடணும்? தேவையான அளவு. தேவையான அளவு உப்பு. ஆமா, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. வியூவர்ஸ் பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்து அளவோட எவ்வளோ குவான்டிட்டி போடணும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க, அப்போதான் வந்துட்டு அந்த ரெசிபியோடைய எக்ஸாக்ட் டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். கரெக்டாமா? ஆமாப்பா, நான் செய்யற வீடியோ வந்து பார்த்து சமைச்சு எனக்கு போட்டோ அனுப்புங்க. மா, சிக்கன் கறின்னு சொல்லிட்டு சிக்கனே போடலையேம்மா நீ? இதோப்பா தக்காளி வெங்காயம் வதக்கணும்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரேவி ரெடி பண்ணி. ஆமா, இந்த பார் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நானு. ஓகே. எவ்வளோமா 1 கிலோ சிக்கன்? 280 ரூபாய்ப்பா. 280 ரூபா? 300 ரூபாய்மா, நான் தானே போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அப்ப என்கிட்டே கேக்குறேன் நீ. ஒரு நாட்டு தலைவன் கிட்ட விளையாடக்கூடாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு. என்னம்மா எல்லா சிக்கனையும் போட்ட அப்படியே? ஆமா, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே. சமையல் ஒரு கலை, ரசிச்சு செய்யணும். சம்பாதிக்கிறதே சாப்பிடறதுதான். ஓன் டயலாக் இல்லாம எப்படி சமையல்? கரெக்டா? ஆமா, உன்னுடைய தக்காளி இல்லாம எப்படி சமையல்? ஆஹா, ரைட்டுமா. மாட்டுநாடா மானஸ்தர். நம்ம ரெடி ஆயிடுச்சா? பாருப்பா. ஓகே. இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள். உங்களுக்கரமான மஞ்சள். ஆமா, மிளகாய் தூள். மிளகாய் தூள். இது வந்து தனியா தூள். தனியாய் தூள். ஓகே. பேர்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குதுமா. வருது சீரகத்தூள். சீரகத்தூள். இது வந்து சிக்கன் மசாலா கிடைக்குது கடையில. ஓகே. இது வந்து 3 ஸ்பூன் போட்டுருக்கோம். சிக்கன் மசாலா. ஆமா. அது கிடைக்கலனா வேற என்ன பண்ணலாம்? கிடைக்குது இப்ப எல்லாமே. கிடைக்கலனா அப்படியே செய்யலாமா? தத்துவம் சொல்றப்போ வந்து நக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா மாட்டோம். மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துணும். அவ்வளவுதான். முடிஞ்சதா? தட்டு போட்டு மூடணும். எப்படி முடியும்? என்ன இருக்குல்ல, சமைக்க வேண்டியது. நீங்களும் இதை வந்துட்டு வீட்டில் வந்து கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு ஃபுல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாமா? ஆமாப்பா. அதை பாருப்பா, ஒரு டம்ளர் தண்ணி போடுறேன்ப்பா. நெக்ஸ்ட் என்னமா பண்ணணும்? இதோப்பா லிட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா வெந்துடும். ரெடியா? சுவையான சிக்கன் கறி ரெடி. சுவையான சிக்கன் கறி ரெடிங்கிற. கரெக்டா? இத பாருப்பா, 15 மினிட்ஸ் அதுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே. வாவ், பாக்குறதுக்கே செம்மையா இருக்கேம்மா. பாரு. டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்துட்டு எவ்வளவு கியூட்டா வந்து சிக்கன் கறி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கன் பீசஸ்லாம் பாருங்களேன், அப்படியே அதை வந்து இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அதோடைய ஸ்மெல்லு, அதோடைய டேஸ்ட் என்னால இப்பவே உணர முடியுது. அவ்வளோ சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கே. நீங்களும் வந்துட்டு இதை வீட்டுல ட்ரை பண்ணுங்க. கரெக்டாமா? கரெக்டுப்பா. இப்போ நீ என்ன சொல்ல விரும்புற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? சம்பாதிக்கிறதே சாப்பிடுதான், வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. ஹோட்டலுக்கு எல்லாம் போவாதீங்க. நான் எப்பத்துல இருந்து அதே சொல்றேன். ஓகே. வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட சாப்பிடலாம். அது ஓகே. அதுக்குன்னு ஒரு வாரம் எல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க, நான் சொன்னேன். ஓகே. வியூவர்ஸ்,
வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ரெசிபி ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எங்க அம்மா அதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி தருவாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். எங்க வீடியோல வேற ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதையும் வந்து நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. we are always open for comments. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். until then take care, stay safe and love you all.